சென்னையின் தாம்பரம் அருகே அமைந்துள்ள மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோவில் 1000 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை கொண்டது. இது வெறும் கோவில் அல்ல, ஒரு மகரிஷியின் சாப விமோசனம், ஒரு பசுவின் பக்தி, இறைவனின் கருணை ஆகியவற்றை சொல்லும் ஒரு வரலாற்று பெட்டகம். ஒரு காலத்தில் கபில மகரிஷி சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் புரிந்தார். ஒரு நாள் வழக்கத்துக்கு மாறாக சிவலிங்கத்தை இடது கையில் பிடித்துக்கொண்டு வலது கையால் அபிஷேகம் செய்தார். இந்த செயல் சிவ பூஜை மரபுக்கு எதிரானது என்பதால் கபிலர் முக்தி பெற முடியாமல் பசுவாக பிறக்கும்படி சாபமிட்டார் சிவபெருமான். கபில மகரிஷியும் பசுவாக பிறந்து தன் சாபம் நீங்குவதற்காக மாடம்பாக்கத்தில் இருந்த ஒரு புற்றின் மீது தினசரி பால் சொரிந்து வழிபட்டார். இதை கவனித்த பசு மேய்ப்பவன் பசு வீணாக பாலை சொரிவதாக எண்ணி கோபத்தில் அதை கல்லால் அடித்தான். அடி தாங்க முடியாமல் பசு தனது காலை அந்த புற்றின் மீது உதைத்தது. அப்போது உதைப்பட்ட இடத்தில் இருந்து ரத்தம் பீரிட்டது. பயந்து போன மேய்ப்பவன் ஊர் மக்களையும் அரசரையும் அழைத்தான். அங்கு ஒரு சுயம்பு லிங்கம் இருப்பதைக் கண்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டனர். அப்போது சிவபெருமான் தோன்றி கபில மகரிஷியின் பக்திக்கு பரிசளித்து அவருக்கு முக்தி அருளினார். பசு வழிபட்டதால் இக்கோவிலில் உள்ள சிவபெருமான் தேனுபுரீஸ்வரர் என்றும் அவரது தேவி தேனுகாம்பாள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். இந்த சம்பவத்தை நினைவுபடுத்தும் வகையில் இன்றும் மூலவர் லிங்கத்தில் பசு மிதித்த தழும்பும் கல்லால் அடித்த பள்ளமும் காணப்படுகிறது. கபில மகரிஷிக்கு அருள் புரிந்த தேனுபுரீஸ்வரர் இன்றும் பக்தர்களின் முன்ஜென்ம வினைகளையும் சாபங்களையும் போக்கி அருள்வதாக நம்பப்படுகிறது. திருச்சிற்றம்பலம்.